மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சாட்சியா சொன்ன பிறகு மரியே வாழ்க நடிச்சேன்னு சொல்லணும். என்னுடைய பெயர் அமலா. என்னுடைய நேட்டிவ் தூத்துக்குடியில் சின்ன கோயில் பங்கு. இப்போ இருக்கிறது சேலம் மாவட்டம். 2024 ஜனவரியில் எங்கள் அப்பாவுடைய அண்ணன் பையன் ஃபாதர் ஃபெலிக்ஸ் இப்போ வியட்நாமில் இருக்கார், கொனிலியன் ப்ரீஸ்ட். அவங்களுடைய தம்பிக்கு கேன்சர், முதுகு தண்டுக்கு கீழே கேன்சர் இருந்தது. அது ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லை. நிறையா ஜெபிச்சோம். அப்போது எங்கள் அண்ணா வந்து மலையங்குளம் மாதாட்ட வேண்டி எங்களுக்கு 11 லட்சம் கிட்ட தேவைப்பட்டது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாரோட உதவியினால் இன்றைக்கி 3 வருஷமாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னையில் ஆப்ரேஷன் ஆகி இன்றைக்கி நல்லா இருக்கிறாப்புல, நல்லா நடக்கிறாப்புல. அது எங்கள் குடும்பத்தில் நடந்த முதல் அற்புதம். ஸோ எங்கள் அண்ணனுடைய பேர் ஃப்ளெமிங், தூத்துக்குடி ரத்னாபுரம் பங்கு. அவருடைய சார்பாக இந்த இடத்துல என் குடும்பத்துக்கு செய்த நன்றிக்காக மாதாவுக்கு நன்றி. ரெண்டாவது, என்னுடைய உடல் சுகத்துக்கு ஜனவரி மாதம் மாதாவுடைய அரிசி அர்ப்பண விழா அன்னைக்கு இங்கே வரணும்னு நினச்சேன், முடியல. என் தம்பி வீட்டுக்கு கள்ளக்குறிச்சி போகும்போது மாதாவுடைய மாதம் வந்து சப்பர பவனியை இதில் யூடியூப்பில் பார்த்தேன், மதரசி மீடியாவில். மாதாட்ட சொன்னேன், மாதாவே எனக்கு மருந்து மாத்திரையில் குணமாகணும், உடல் ஆப்ரேஷன்னா என்னால் தாங்க முடியாது, அதோடைய செலவினங்களும் ஜாஸ்தின்னு சொன்னேன். 3 நாளில் நான் ஜெபிச்சு முடிச்ச 3 நாளில் என்னுடைய உடம்பில் பரிபூர்ண சுகம் கிடச்சிது. ஃபாதருக்கு சாட்சி சொன்னேன். 3வது மிகப்பெரிய ஒரு விஷயம், என்னுடைய அப்பாவுக்கு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி சாயங்காலம் மேசிவ் ஹார்ட் அட்டாக். சேலத்தில் இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். அவங்க அட்டாக் இன்னொரு 3 நாளுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்ட்டாங்க. புதன்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. மாதாவுடைய எண்ணெய் என் கையில் எப்பவும் இருக்கும், வாங்கிட்டு போனது. இருதயத்தில் போட்டு விட்டேன், மாதாவே அடைப்பை நீக்கி கொடுங்க, முழு சுகத்தை கொடுங்கன்னு. இங்கே செவ்வாய்க்கிழமை 1 மணி மதியானம் ஆன்ஜியோ டெஸ்ட்டு பண்ணாங்க. ஆன்ஜியோ டெஸ்ட் பண்ணி முடித்து 3:30 மணிக்கு சொன்னாங்க அடைப்பு இருக்குதுன்னு. ஆனால் புதன்கிழமை காலையில் சீஃப் டாக்டர் வந்து செக் பண்ணும்போது அவருக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, ஒரு மூச்சு திணறல் இல்லை, சாப்பிட்ற பிரச்சனை இல்லை, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இல்லை. ஏப்ரல் 29 நைட்டு அட்மிட் பண்ணேன். மே மாதம் 3ஆம் தேதி மத்தியானம் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க. மருந்து மாத்திரையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் அண்ணனுடைய சபையிலேருந்து நிர்வாக காரணங்களுக்காக ஃபாதர் சிஸ்டர்ஸ், எங்கள் ப்ரொவின்ஷியல் ஹவுஸ்லேருந்து சேலம்லேருந்து ஆனி ஃப்ரான்சிஸ்டர் வந்திருக்காங்க. எல்லாரோடைய பிரச்சனைக்கும் மாதாவே நன்றி சொல்கிறேன். அப்படிங்கும் போது அந்த பிரச்சனைகள் முடியுது. ஸோ என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் மாதா செய்த எல்லா நன்றிக்கும் இந்த இடத்துல இந்த நிமிஷம் சாட்சி சொல்கிறதுக்கு மாதா வாய்ப்பு கொடுத்ததற்கு மாதாவுக்கும் பங்கு தந்தைக்கும் மிக்க நன்றி. மரியே வாழ்க. என் பேர் ஷைனி. நான் வந்து இங்கே சும்மா பாஸ் பண்ணும்போது தான் இங்கே கோயிலை பார்த்தோம். கோயிலை பார்த்துட்டு நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரேன். கோயம்புத்தூர்லேருந்து வரோம். நாங்கள் வந்து இங்கே நார்வேயில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு சும்மா இங்கே பாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தோம். இப்போ பார்க்கும்போது தான் இங்கே இந்த அதிசயம் நடந்தது தெரியும். அப்போ எங்கள் பாப்பாவுக்கு வந்து காலில் சின்ன சின்ன ஒரு அலர்ஜி மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அது வரும் போகும், டாக்டர்ஸ்கிட்ட காமிச்சு ஆயின்மெண்ட் போட்டு அது திருப்பி அது மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் குணமாகவே இல்லை. அப்போ இங்கே வந்தப்போ நானே வந்து எனக்கு தெரியல, ஆனால் நானே ப்ரே பண்ணேன். சப்போஸ் அந்த அலர்ஜி வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் வந்து இங்கே வந்து சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசி மூட்டை வாங்கி கொடுத்து சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு ப்ரே பண்ணியிருந்தேன். அப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் 1 வருஷம், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வரவே இல்லை. எப்பயும் இந்த சம்மர் டைமில் அது வரும், அந்த அடுத்த சம்மரில் அது வரல. அப்புறம் டைமும் இல்லை, நாங்கள் வரவே இல்லை. அப்புறம் போன வருஷம் என்னாச்சு, அதே மாதிரி சின்ன பபிள் வந்து அந்த கையில் ரைட் ஹேண்டில் 4 ஃபிங்கர்லேருந்து ஒரு மாதிரி அது கொஞ்சம் புண்ணு மாதிரி ரொம்ப இதாகிடுச்சு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம அரிசி வாங்கி கொடுக்குறோம் சொல்லி நம்ம என்ன போய் சாட்சி சொல்லாமல் இருக்கோமே அப்படின்ட்டு. அப்போ நான் மாதா கிட்ட வேண்டிக்கிட்டேன், எனக்கு இந்த புண்ணு வந்து பாப்பா கை ஃபுல்லாகவே அந்த நகம் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக பிளாக்காக மாறிடுச்சு. அப்புறம் மாதா கிட்ட வேண்டிக்கிட்டேன், எனக்கு இந்த மாதிரி அது ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியோ இல்லை வேறு எந்த இதுவும் இருக்கக்கூடாது, உள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது, நகம் விழுந்து குழந்தை கஷ்டப்படக்கூடாது, நான் பண்ண தப்புக்கு குழந்தைய தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி வேண்டி நான் வந்து மாதாவுக்கு ப்ரே பண்ணேன். நான் அது அந்த ஃபுல் விரலும் நல்லா மற்ற விரல் மாதிரி ஆனோனையும் நான் கண்டிப்பாக வந்து சாட்சி சொல்வேன்னு. இப்போ பாப்பாவுக்கு அந்த விரல் கம்ப்ளீட்டாக குணமாயிருச்சு. மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. மரியே வாழ்க. எனது பெயர் அருள் தந்தை பால்ராஜ், கொனேலியன் சபையை சார்ந்தவர், அன்பின் பணியாளர் சபை, தெலுங்கானா மாநிலம் மஹபூபாபாத் என்ற இடத்திலே மனவளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்கான சிறப்பு பள்ளியை தொடங்கி இருக்கிறோம். கடந்த ஆகஸ்ட் மாதம் பேராயருடைய ஆசிரோடு தொடங்கினோம்.
கடந்த ஜனவரி மாதம் நான் பிள்ளைகளை ஆட்டோவில் தான் சென்று அழைத்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் 12 பிள்ளைகள் எங்களது சிறப்பு பள்ளிக்கு வருகிறார்கள். சில சமயங்களிலே ஆட்டோவிலே இடமில்லை என்றால் அந்த பிள்ளைகளை ஒருவரையோ அல்லது இருவரையோ நான் பைக்கிலே அழைத்து வருவது வழக்கம். அப்படியாக 10 வயது பொருத்தக்கூடிய ஒரு ஆட்டிசம் பிள்ளையினுடைய அம்மா உடல்நலக்குறைவினால், ஃபாதர் நாளைக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு ஸ்கேன் எடுக்க போகணும், என் பிள்ளையை ஒரு 8:30க்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வழக்கமாக நான் ஆட்டோ எடுத்துகிட்டு போய் பிள்ளைகளை பிக்கப் பண்ணுறதுக்கு 9:30 மணி ஆகிடும். அதனால் நீங்கள் முன்னாடியே வந்தீங்கன்னா நான் ஆஸ்பத்திரிக்கு போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் நான் என்ன செஞ்சேனாக்கா, எனது இருசக்கர வாகனத்திலே சென்று அந்த பிள்ளையை 8:45க்கெல்லாம் அந்த பிள்ளையை பைக்கில் அழைத்து கொண்டு காய்கறி கடைக்கெல்லாம் சென்று காய்கறிகளை வாங்கி கொண்டு என்னுடைய பள்ளிக்கு வந்து விட்டேன். அன்றைய நாளில் திரும்ப பிள்ளையை வீட்டிலே விடுகிற பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர் இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போகணும், டாக்டர் இல்லை, நாளைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நாளைக்கும் என் பிள்ளை நீங்கள் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா, ஒன்றும் தப்பு இல்லை, ஆட்டோ வர்றதுக்கு நேரமாகும், அதனால் நானே என்ன செய்கிறேன், என்னுடைய இருசக்கர வாகனத்தை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி 2வது நாளும் அந்த பெண் பிள்ளையை 10 வயது மதிக்கத்தக்க பிள்ளையை எனது இருசக்கர வாகனத்திலே அழைத்து வந்தேன். அன்று மதியம் அந்த பிள்ளை வீட்டிற்கு சென்ற உடனே காலின் தொடைப்பகுதி பைக்கில் உட்காந்துட்டு வந்ததுனால அந்த சீட்டு உயரமாக இருந்தது, காலை விரித்து வைத்ததுனால் அந்த பிள்ளைக்கு தொடைப்பகுதியிலே வலி ஏற்பட்டு இருக்கிறது. அந்த அம்மா அந்த குழந்தையை குளிக்க வைக்கிற பொழுது அந்த குழந்தை அந்த அம்மாவினுடைய கைகளை அந்த தொடைப்பகுதியிலே வைக்க அனுமதிக்கவில்லை. அந்த அம்மா பயந்து போய், இந்த சாமியார் என் பிள்ளைய மோசம் செஞ்சிட்டாரு அப்படி என்று சொல்லி எனது பள்ளியிலே பணியாற்றக்கூடிய பணியாளருக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு மிகுந்த சத்தமிட்டிருக்கிறார். பிறகு அவர் பணி செய்யக்கூடிய அந்த பணித்தளத்தில் இருக்கக்கூடிய மேனேஜருக்கும் ஃபோன் பண்ணி அவருக்கு சாதகமாக இருக்கிற அந்த அலுவலரையும் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி அந்த சாமியார், கிறிஸ்தவ சாமியார் என் பிள்ளைய மோசம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி மிகுந்த சண்டையோடும் வருத்தங்களோடும் இருக்கிறார். இது அனைத்தும் எனக்கு தெரியாது. 3வது நாளிலே அவர் அந்த நபரை அழைத்து கொண்டு வருகிறார். அந்த நபர் வந்தவுடனே என்னை பார்த்து சொல்லுகிறார், ஏதேனும் தவறு நடந்திருந்தால் வெட்டுத்தான் நறுக்குத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தந்தை அவர்களுக்கு தெலுங்கு நன்றாக தெரியும். சிசிடிவி ஃபுட்டேஜ் చూసిన తర్వాత ஏதேனும் தப்பு చూసినా మా అందరం வெட்டுத்தா நறுக்குத்தா, அவங்க எல்லாரையும் வெட்டி நறுக்கி போட்டுருவேன், போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கடுமையாக சொல்கிறாங்க. 2வது நாளில் இந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனே எனது சகோதரிக்கு அமல் அவருக்கு முதலில் சாட்சி சொன்னவருக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு, இப்படி ஒரு அவப்பெயர் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது, என்ன செய்து தெரியலமான்னு சொன்னேன். அப்போ அந்த பாப்பா சொன்னாப்புல, கவலைப்படாதீங்க, மலையங்குளத்தில் இருக்கக்கூடிய வியாகுல அன்னையினுடைய பீடத்திலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அவப்பெயரை நான் ஒப்படைத்து விட்டேன். பங்கு குருவானவரிடமும் நான் அலைபேசி தொடர்பு கொண்டு காணிக்கை விண்ணப்பம் எழுதி வைத்திருக்கிறேன். அந்த சனிக்கிழமையும் திருப்பலை நேரத்தில் விண்ணப்பம் எழுதியிருக்கிறார். ஆக ஒருமித்த சிந்தனையோடு நீங்கள் மாதாவை நம்புங்க, எல்லாம் சரியாயிடும் சொல்லி எனக்கு நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள் சொன்னாங்க. 4 நாட்களுக்கு பிறகு அந்த நபரை அழைத்து கொண்டு அந்த பிள்ளையும் பிள்ளையினுடைய தாயும் வந்தார்கள். நான் பணியாற்றுகிற அந்த பள்ளிக்கூடத்தில் சிசிடிவி கேமரா கிடையாது. பங்கு குருவானுடைய இல்லத்தில் அந்த வளாகத்தில் சிசிடிவி கேமரா இருக்குது, ஃபுட்டேஜை பாருங்கன்னு சொல்கிறேன். அந்த நபர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் என்னை சொல்கிறாரு, ஏதேனும் தவறு இருந்ததுன்னா உங்களை போலீஸ் போய் கொடுத்து மருத்துவ பரிசோதனைலாம் செஞ்சு உங்களை கண்டிப்பாக தண்டிப்பேங்கிறார். நான் ரொம்ப அமைதியாக மாதாட்ட ஒப்பு கொடுத்துக்கிட்டு ஜோமால சொல்லிட்டு வெளியில் வராண்டாவில் உட்காந்துருக்கிறேன். அவர் உள்ளே போய் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் பார்த்து விட்டு 20 நிமிடங்கள் கழித்து வெளியே புன்னகை நிரம்ப சிரிச்சுக்கிட்டே வெளியில் வராரு. ఫాదర్ క్షమించండి, మీరు ఏం తప్పు చేయలేదు, సీసీటీవీ ఫుటేజ్ చూసిన తర్వాత నాకు మీ పేరు మీద నమ్మకం ఉంది, మీరు ఏం తప్పు చేయలేదు என்று சொல்லி எனது கரத்தை பிடித்து கைக்குலுக்கி விட்டு சென்றார். சிசிடிவி கேமராவை பார்த்த பிறகு உங்கள் மீது எனக்கு எந்த என்ன சொல்றது அவநம்பிக்கையோ அல்லது அவப்பெயரோ கிடையாது. ஏனென்றால் அந்த குழந்தை உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாசம், அந்த குழந்தை உங்களை சுற்றி சுற்றி வந்ததை அந்த
சிசிடிவி கேமராவிலே பார்த்த பிறகு நீங்கள் தப்பு செய்திருப்பதற்கான எல்லளவும் அங்கே எந்தவித முகாந்திரமும் கிடையாது என்பதை மிகுந்த புன்னகைத்த முகத்தோடு சொல்லிவிட்டு அந்த குழந்தையின் தாயை பார்த்தும் சத்தமிட்டார், మీకు ஏதேனும் புத்தி உண்டா? எந்த பணி చేస్తున్నారు குருவானவர் இந்த அவப்பேரு చెప్తారే, మీకు ஏதேனும் புத்தி உண்டா? உங்களுக்கு ஏதேனும் புத்தி இருக்கிறதா? இவ்வளவு பணி செய்யக்கூடிய குருவானவர் மீது அவப்பேரை சுமத்துகிறீரே, உமக்கு புத்தி இருக்கிறதா என்று சொல்லி அந்த பெண்மணியை திட்டிவிட்டு வெளியே விட்டார். மரியே வாழ்க. அன்னையின் பக்தர்களே, கடந்த 3 மாதங்களாக நான் இங்கே வந்து நன்றி சொல்ல எவ்வளவோ முயற்சி செய்தோம், முடியவில்லை. அது அன்னையினுடைய ஆசீர். இன்று முதல் சனிக்கிழமை உங்களோடு நன்றி திருப்பலை நிறைவேற்றிவிட்டு சாட்சி சொல்லிய பிறகுதான் நான் மீண்டும் தெலுங்கானாவிற்கு என் பணித்தளத்திற்கு திங்கட்கிழமை சென்று வியாழக்கிழமையிலிருந்து மீண்டும் எனது சிறப்பு பள்ளியை தொடங்க இருக்கிறேன். எனவே அன்னை செய்த மாபெரும் அற்புதங்களுக்கும் அரும் அடையாளங்களுக்கும் என் வாழ்நாள் முழுவதும் என் குடும்பத்தோடு இணைந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.